ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். பார்த்துட்டிங்கன்னா அவினாசி கோயிலுக்கு கிளம்ப போகிறேன். எதுனாலுன்னா இன்னைக்கு அவினாசி கோயில் ஸ்பெஷல் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு போனால் ரொம்ப நல்லது, அதனால் கிளம்பிட்டேன். காலைல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பாப்பாவை எழுப்பி ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு இப்போ குட்டி மாவை தூக்கிட்டு நான் போகிறேன். உங்களுக்கு என்னோடய 2வது பொண்ணு குட்டி மாவை காட்டுறேன். நாங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்த போகிறோம். பெரியவ ஸ்கூலுக்கு போயிட்டா. அடுத்த வீடியோவில் அவளை காட்டுறேன், சரிங்களா? ஹாய்ங்க, அவினாசி பெரிய கோயிலுக்கு வந்துட்டோம். உள்ளே போயிட்டுருக்கோம், வாங்க பார்க்கலாம். நல்ல வெயிலுங்க, போயிட்டுருக்கோம். உள்ளே நிறைய கூட்டம் நிற்கிறாங்க. உள்ளே போக முடியுமான்னு தெரில, இருந்தாலும் பார்க்குறோம். குழந்தைய வேறு வச்சுருக்கோம், உள்ளே போக முடியுமான்னு தெரில. என்னால் எடுத்துகிட்டு வர முடியல, அதனால் மாமா வாங்கிட்டார் குழந்தைய. இது என்னோடய 2வது பொண்ணுங்க. வெயில் செம வெயில், போயிட்டுருக்கோம். இதெல்லாம் இந்த கியூ பார்த்தீங்கன்னா சாமி பார்க்குறக்கு நிற்கிறாங்க. இந்த கியூவில் நின்று போக முடியுமான்னு தெரில, இருந்தாலும் ட்ரை பண்ணுறோம். சாமி முன்னாடி என்ட்ரன்ஸில் சாமி கும்பிட்டுட்டோம். அங்கே எல்லாம் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இதாட்ட போட்டு வச்சுருக்காங்க, உள்ளே போக முடியல. போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில, நிற்கிறோம். அதில் அந்த சைடு ஒரு வழி இருக்குது, போக முடியுமான்னு தெரிலன்னு ட்ரை பண்ணோம். போனோம், போயிட்டுருக்கோம். ஏன் கியூ அதிலிருந்து நின்றுட்டுருக்கு. சரி வெயில். நானும் மாமாவும் போனோம். போயிட்டு அங்கே போய் கேட்டேன், நான் உள்ளே போக முடியுங்களா, விட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நின்று பேசணும், என்ன பண்ணுறதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு குழந்தைய பார்த்துட்டு சரி அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சாங்க. கியூ பார்த்துட்டு சரி ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணாங்க எங்களுக்கு. நான் உள்ளே கூட்டிகிட்டு போகிறேம்மா வாமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு போயிட்டோம். முடிஞ்ச வரைக்கும் உள்ளே அது வரைக்கும் போனோம். நானும் குழந்தை மாமா 3 பேரும் போனோம். போயிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே கேமரா அலௌன்ஸ் இல்லை, எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் என்னால் என்ன பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வீடியோ அப்பயும் கொஞ்சம் பயந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தேன். அவ்வளோதான். எடுத்துகிட்டு இருக்கிற சாமி எல்லாத்தையும் கும்பிட்டோம். உள்ளே பார்த்தீங்கன்னா 1, 2 தான் இருக்காங்க. வெளியே தான் நிறையா பேர் க்ரௌடாக நின்றுட்டுருக்காங்க. சாமியெல்லாம் கும்பிட்டோம். ஆனால் உள்ளே கருவறைக்குள்ளே போக முடியல, வெளியே மட்டும் கும்பிட்டோம். கும்பிட்டுட்டு பார்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பிரசாதம் கொடுத்தாங்க, வாங்கிட்டு அப்படியே போயிட்டோம். நெகிழில் கொஞ்சம் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மாமா பேசிட்டு போனோம். போயிட்டு அங்கே எங்கே உட்கார்றதுன்னு தெரில, நாங்கள் பாட்டில் நடந்து போயிட்டே இருக்கோம். பார்த்துட்டு சரி ஒரு நல்ல இடமா பார்த்து உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இங்கே பெரிய பாப்பாவை கூட்டிகிட்டு வந்து விளையாட வைப்போம். அப்போ பார்த்து சரி அங்கே போய் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மாமாவும் போயிட்டோம். இங்கே எல்லாம் என் பெரிய பொண்ணு விளையாடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா கூப்பிட்டு வருவோம். பிரசாதம் எடுத்துகிட்டு வந்து மாமாவுக்கு எனக்கு ஃபஸ்ட்டு குழந்தைக்கு ஃபஸ்ட் டைமு பொங்கல் ஊட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஊட்டினோம். மாமா ஊட்டிருந்தே டேஸ்ட்டுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. பார்த்துட்டு சரி நானும் கொஞ்சம் ஊட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்டாக இருந்தது. ஆமாம் டேஸ்ட்டாக இருக்குது, அதனால தான் அவள் சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் எடுத்து ஊட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தேன். மாமா ஊட்டிகிட்டு இருந்தார். சரி சொல்லி நானும் எடுத்து ஊட்டினேன். சாப்பிட்டா. செம டேஸ்ட்டாக இருந்தது. பிரசாதம் கொஞ்சமாக இருந்தாலும் நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டோம். வைக்க அவள் பாட்டில் கூப்பிடவே விழுகுறாங்க கேட்டுட்டு. சரின்னு சொல்லிட்டு நானும் மாமாவும் ஊட்டி விட்ட முடிஞ்ச வரைக்கும். அப்புறம் பிடிக்க முடியல, மாமா மடியில் வச்சிட்டாரு. நான் வாங்கி கையில் வச்சுட்டு சரின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஊட்டினேன். சாப்பிட்டா. ஃபஸ்ட் டைம் அவளுக்கு பொங்கல் கொடுத்தேன். டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டா. சாப்பிட்டுட்டு அப்புறம் தண்ணி வேணும்ல, அதனால் தண்ணி எடுத்து கொடுத்தேன். சரி சுடு தண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தேன், குழந்தைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேங்க. வெயில், ஆனால் அங்கே கொஞ்சம் நெகிழாக இருக்கிறதுனால நல்லா இருந்துச்சு உட்கார்றக்கு. நானும் மாமா குழந்தை 3 பேர் உட்காந்துருக்கோம். சுடு தண்ணி கொடுக்குறேன், பாப்பாவுக்கு குடிக்கிறா. கொடுத்ததுக்கப்புறம் விட மாட்டேங்கிறா கேனை. சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு மறுபடியும் சாப்பாடு ஊட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஊட்டுறேன். சாப்பிட்டுட்டே இருக்கா, விட மாட்டேங்கிறா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு.
அப்புறம் பயமாயிருச்சு, எங்கேயாவது போயிட்டு முழுங்க தெரியாமல் எங்கேயாச்சும் தொண்டையில் அடைச்சிருச்சுன்னா வம்புன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் நான். சாப்பிட்டு இதெல்லாம் பார்த்தேங்க. நல்லா இருந்துச்சு. பெயிண்ட்லாம் அடித்து நல்லா வச்சுருந்தாங்க, க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க பார்க்க. சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நானும் மாமா 2 பேரும் கிளம்பிட்டு அங்கே போனோம். அங்கே ஒரு குளம் இருந்தது, கொஞ்சம் குப்பையாக தான் இருந்துச்சு. இது சாமி எனக்கு சொல்ல தெரில. பார்த்துட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டுருக்கோம். திரும்பி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம். போயிட்டு தெப்பக்குளத்தை ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெப்பக்குளத்துக்கிட்ட போயிட்டுருக்கோங்க. அங்கே மீன் இருக்கும், வாத்து இதெல்லாம் இருக்கும். அப்போ சரி அது எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு போனோம். வாத்து அவ்வளோக்கா ஒன்றும் இல்லை, 1, 2 தான் இருந்துச்சு. அது எடுக்க முடியல, அது அந்த சைடு போயிடுச்சு. மீனும் அவ்வளோக்கா ஒன்றும் சரியாக தெரியல, அதனால் எடுத்தோம். கொஞ்சம் குப்பையாக தான் இருந்தது. பார்த்தோம், எல்லாம் பொரிய போட்டு போட்டு குப்பை பண்ணி வச்சுருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே தெப்பக்குளத்தை மட்டும் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வந்தோம். நானும் மாமா 2 பேர் வெயில் அதுக்கு ஒளிரா சரின்னு சொல்லிட்டு போனோம். செம்ம வெயிலுங்க, கண்ணை கூட முழிக்க முடியல. க்ரௌடு வேற. அங்கே அல்லிப்பூ வச்சுருந்தாங்க, சரி அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லிப்பூ பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் அல்லிப்பூ பார்க்குறேன். பார்த்தா ஒரு 5 கலர் இருந்துச்சுங்க. பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். போயிட்டு மறுபடியும் போயிட்டு அந்த என்ட்ரன்ஸ்லேயே போயிட்டு மறுபடியும் சாமி கும்பிட்டுட்டு, ஏன்னா கும்பாபிஷேகம் நடந்ததுக்கப்புறம் சாமி குடிக்கிறது பார்த்திங்கன்னா கிடைக்காது. சரி அதனால் சரி மறுபடியும் கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து சாமி பார்க்க முடிஞ்சாலும் உள்ள வெளியே வந்து சுற்றி பார்த்துட்டு கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு பார்த்து கும்பிட்டுட்டு நான் மறுபடியும் திருப்பி வந்துட்டுருக்கோம். சரின்னு சொல்லி வண்டிக்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் போயிட்டோம். பாய்ங்க. ஹாய்ங்க. அவினாசி லிங்கேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன். அங்கே பார்த்துட்டிங்கன்னா சரியான கூட்டம். ஏதோ முடிஞ்ச வரைக்கும் உள்ளே போக க்யூவில் நிற்க முடியல எங்களால். குழந்தைய வச்சுருந்ததுனால அங்கே ஒருத்தவங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதனால் உள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்துட்டோம். உள்ளே வந்து கேமரா அலோட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் சிலதெல்லாம் எடுக்க முடியல. முடிஞ்ச வரைக்கும் என்னால் என்ன முடியுமோ அந்த வரைக்கும் எடுத்திருக்கேன். பாருங்கள், வீடியோ அப்லோட் பண்ணி விடுறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரிவிங்க. நன்றி.